Good morning, students. Now we are going to Biozoology class, 5th unit, chapter 10, Organisms and Population. Previous class we are discussing about major abiotic components or factor. Major abiotic components are factors from light to altitude. This class we are discussing about concept of biome and their distribution. அலகு 5 பாடம் 10 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் முக்கிய உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அல்லது காரணிகள், அவற்றில் ஒளி, அவற்றிலிருந்து உயரம் அது வரைக்கும் நாம் பார்த்தோம். ஆல்டிடியூட் உயரம் வரைக்கும் பார்த்தோம். இந்த வகுப்பில் உயிர்த்தொகை மற்றும் அவற்றின் பரவல் குறித்த கோட்பாடுகள், கான்செப்ட் ஆஃப் பயோம் அண்ட் their distribution. Now we are discussing about in this topic. What is meant by biomes? The biomes are large regions of the earth that have similar or common vegetation and a climatic condition. That is called as the biome. This is the important for the 2 mark question. அதாவது உயிர்த்தொகை என்பது, பயோம்னா உயிர்த்தொகை என்பது ஒரே மாதிரியான அல்லது பொதுவான தாவரங்கள் மற்றும் காலநிலையை கொண்ட புவியின் பெரும்பரப்பு ஆகும். இவை உயிர்த்தொகை எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 2 mark question. They play a crucial role in sustaining life on earth. பூமியில் உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதில் இவை முக்கிய பங்கேற்கின்றன. சஸ்டைனிங்னா நிலைத்து வாழ்வதற்கு. பூமியில் உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதில் இவை முக்கிய பங்கேற்கின்றன. They are defined by their soil, climate, flora and fauna. அப்பகுதியில் உள்ள மண், காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் உயிர்த்தொகை வரையறுக்கப்படுகிறது. The biomes have distinct biological community that have formed in response to a shared physico-chemical climate. உயிர்த்தொகைகள் ஓரிடத்தில் இயற்பியல் வேதியியல் காலநிலைக்கேற்ப உருவான தனித்துவமான உயிரிய சமுதாயங்களை கொண்டுள்ளன. biological communities, உயிரிய சமுதாயங்களை கொண்டுள்ளன. The biomes are seen to the given spread across the continent. உயிர்த்தொகை கண்டங்களுக்கிடையே கூட பரவி காணப்படுகின்றன. Thus it can be observed that a biome is a broader term than the habitat. எனவே உயிர்த்தொகை என்பது வாழிடம் என்ற சொல்லை விட அகன்ற பொருள் கொண்டதாகும். Thus it can be observed that a biome is a broader term than habitat. எனவே உயிர்த்தொகை என்பது வாழிடம் என்ற சொல்லை விட அகன்ற பொருள் கொண்டதாகும். Any biome can comprise a variety of habitat. ஒரு உயிர்த்தொகை பல்வேறு வகையான வாழிடங்களை கொண்டிருக்கும். ஹாபிடேட்னா வாழிடங்கள். வெரைட்டி ஆஃப் ஹாபிடேட். ஒரு உயிர்த்தொகை பல்வேறு வகையான வாழிடங்களை கொண்டிருக்கும். The factors such as the temperature, light, water availability determine what type of organism and adaptation are observed in a biome. ஒரு உயிர்த்தொகையில் வாழும் உயிரினங்களின் வகைகள்
மற்றும் அதன் தகவமைப்பு தீர்மானிப்பது அதன் தகவமைப்புகளை தீர்மானிப்பது வெப்பநிலை, ஒளி மற்றும் நீர்வளம் ஆகிய காரணிகள் ஆகும். Then next time, the characters of a biome. What are the characters of a biome? This is the important for the 3 mark question. உயிர் தொகையின் பண்புகள். The location, geographical position, latitude and longitude. இருப்பிடம், புவியியல் நிலை. லொகேஷன்னா இருப்பிடம், geographical position புவியியல் நிலை, latitude அதாவது அச்சக்கோடு, longitude மற்றும் தீர்க்கக்கோடு எனப்படுகிறது. The climate and physico-chemical environment. Second one, காலநிலை மற்றும் இயற்பியல் வேதியியல் சூழல். Then third one is the predominant plant and animal life. முதன்மையாக காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள். Then fourth one is the boundaries between biomes are not always sharply defined. உயிர் தொகைகளுக்கிடையே உள்ள எல்லையை துல்லியமாக வரையறை செய்ய முடியாது. பவுண்டரிஸ்னா எல்லை துல்லியமாக வரையறை செய்ய முடியாது. The transition or transient zone are seen as in case of grassland and forest biome. அதாவது புல்வெளி மற்றும் வன உயிர் தொகைகளில் சந்திக்கும் அல்லது இடைநிலை பகுதிகள் உள்ளன. டிரான்சிஷன்னா சந்திக்கும், ஆர் த டிரான்சியன்னா இடைநிலை பகுதிகள் உள்ளன. Zones are seen in case of grassland and forest biome. புல்வெளி, கிராஸ்லாண்ட்னா புல்வெளி மற்றும் வன உயிர் தொகைகளில் ஃபாரஸ்ட் பயோம், வன உயிர் தொகைகளில் சந்திக்கும் அல்லது இடைநிலை பகுதிகள் உள்ளன. These are all the characters of a biome. இவை உயிர் தொகையின் பண்புகள் ஆகும். The first one is the aquatic biome. நீர் உயிர் தொகை. They occupy above 71% of the biosphere. The aquatic biome is home to millions of aquatic organisms like fishes. அதாவது உயிர்கோளத்தில் 71% நீர் உயிர் தொகையே காணப்படுகிறது. நீர் உயிர் தொகையில் மில்லியன் கணக்கான மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன. நீர்வாழ் உயிரிகள் வாழ்கின்றன. The climate of coastal zone are influenced by aquatic bodies. The climate of coast zone are influenced by aquatic bodies. கடலோர மண்டலங்களின் காலநிலை, கோஸ்டல் ஜோன்னா கடலோர மண்டலங்களின் காலநிலைகளில் நீர்நிலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடலோர மண்டலங்களின் காலநிலைகளில் நீர்நிலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கிளைமேட் ஆஃப் கோஸ்டல் ஜோன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த அக்வாட்டிக் பாடிஸ். நீர்நிலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. The aquatic biomes of Earth. Aquatic biomes of Earth. புவியில் உள்ள நீர் உயிர் தொகை. Having this there 3 categories. One is the fresh water. Example, lake, pond, river. நன்னீர், ஏரிகள், குளங்கள், ஆறுகள். Then second one is the brackish water, உவர்நீர், estuaries and wetland, கழிமுக பகுதி மற்றும் ஈரநிலங்கள். மெரைன், கடல் நீர், coral reef, பவளப்பாறைகள். pelagic zone, மேற்கடற் பகுதிகள். and abyssal zone,
அபைசல் ஜோன் மற்றும் ஆழ்கடல் பகுதிகள். So the aquatic biomes of earth have the three categories. புவியில் உள்ள நீர் உயிர் தொகை 3 வகைகள் காணப்படுகின்றன. The first one is the terrestrial biome. First one is the terrestrial biome. நிலம் சார்ந்த உயிர் தொகை. நிலம் சார்ந்த உயிர் தொகை. These are the large communities of plants and animals that occupy a distinct region. Terrestrial biome, நிலம் சார்ந்த உயிர் தொகை. இவை பூமியின் தனிப்பட்ட நிலப்பகுதியில் வெவ்வேறு மண்டலங்களில் வாழும் பெருமளவிலான விலங்குகள் மற்றும் தாவர சமுதாயங்கள் ஆகும். தாவர சமுதாயங்கள் ஆகும். These are the large communities of plants and animals that occupy the distinct region. Distinct region. Distinct regionsனா பூமியின் தனிப்பட்ட நிலப்பகுதியில் வெவ்வேறு மண்டலங்களில் வாழும் பெருமளவிலான விலங்குகள் மற்றும் தாவர சமுதாயங்கள் ஆகும். They include the grassland, tundra, desert, tropical. இவற்றில் புல்வெளிகள், கிராஸ்லேண்ட் புல்வெளிகள், பனிசமவெளி பகுதிகள், தூந்திரா பனிசமவெளி பகுதிகள், டெசர்ட் பாலைவனம், tropical rain forest. Tropical rain forest. Tropical rain forest, வெப்பமண்டல மழைக்காடுகள், and deciduous மற்றும் இலையுதிர் ஊசி இலை காடுகள், deciduous இலையுதிர் காடுகள், and coniferous forest, coniferous coniferous forest, ஊசி இலை காடுகள். The terrestrial biomes are the distinguished there. The terrestrial biomes are the distinguished there primarily by this predominant vegetation. Predominant vegetation. அந்த நிலவாழ் உயிர் தொகையில் அதிக அளவு தாவரங்கள் காணப்படுகின்றன. நிலவாழ் உயிர் தொகையில் அதிக அளவு தாவரங்கள் காணப்படுகின்றன. And mainly they are determined by the climate, which in turn they determine the organism inhabiting them. Organism inhabiting them. அதாவது இவற்றில் இங்கு நிலவும் பருவநிலை தாவரங்கள் பெருக்கத்தையும் தாவர பெருக்கம் இங்கு வாழும் உயிரினங்களையும் தீர்மானிக்கிறது. இங்கு வாழும் உயிரினங்களையும் தீர்மானிக்கிறது. This include the keystone species and the indicator species which are the unique to their respective biome. Respective biome. அந்தந்த உயிர் தொகைக்கு ஏற்ப முதன்மை சிற்றினங்களும் கீஸ்டோன் முதன்மை சிற்றினங்களும் மற்றும் அடையாளம் காட்டும் சிற்றினங்களும் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் காணப்படுகின்றன. The terrestrial biomes are the sources of food, oxygen and act as the carbon dioxide sink CO2 sink apart from the climate regulatory role. Climate regulatory role. அதாவது நிலம் சார்ந்த உயிர் தொகை பருவநிலையை கட்டுப்படுத்துவதோடு உணவு மற்றும் ஆக்சிஜன் வழங்கும் ஆதாரமாகவும் கார்பன் டை ஆக்சைடு குறைப்பானாகவும் சிங்க்னா குறைத்தல் CO2 சிங்க் கார்பன் டை ஆக்சைடு குறைப்பானாகவும் பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு குறைப்பானாகவும் பயன்படுகிறது. The major biomes are the earth. Major biomes are the earth. தூந்திரா பனிச்சமவெளி
தைகா பயோம், தைகா பயோம் பசுமை மாறா ஊசி இலை. கிராஸ்லேண்ட் புற்சமவெளி, புல்வெளி பயோம். அதாவது கிராஸ்லேண்ட் பயோம் புல் சமவெளி உயிர்த்தொகை, புல்வெளி உயிர்த்தொகை. ஆல்பின் பயோம் உயர்மலை சாரல் உயிர்த்தொகை. ஃபாரஸ்ட் பயோம் வன உயிர்த்தொகை. த டெசர்ட் பயோம் பாலைவன உயிர்த்தொகைகள். So these are all the major biomes of the earth. Major biomes are the earth. Now the first one is the Tundra biome. First one is the Tundra biome. The Tundra biome அதாவது பனிச்சமவெளி உயிர்த்தொகை. தூந்திரா பயோம்னா பனிச்சமவெளி உயிர்த்தொகை. This is the almost the treeless plain in the northern parts of Asia, Europe and North America. அது பனிச்சமவெளி உயிர்த்தொகை தூந்திரா பயோம். இப்பகுதி ஆசியாவின் வடக்கு பகுதி, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள மரங்களற்ற சமவெளி ஆகும். ட்ரீலெஸ் பிளைன் மரங்களற்ற சமவெளி ஆகும். Then second one is the winter are long. Winter are long with little daylight. Summer are short with long daylight. இவற்றில் குறுகிய பகல் பொழுதை கொண்ட குளிர்காலம், நீண்டதாகவும் நீண்ட பகல் பொழுதை கொண்ட கோடைகாலம் குறுகியதாகவும் உள்ளது. The precipitation is less than 250 mm per year. It is a zone of permafrost. மழையளவு ஆண்டுக்கு 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. இப்பகுதி நிலைத்த உறைபனி மண்டலமாகும். பெர்மாஃப்ரோஸ்ட்னா உறைபனி மண்டலமாகும். ஜோன்னா மண்டலம். இட் இஸ் எ ஜோன் ஆஃப் பெர்மாஃப்ரோஸ்ட். இப்பகுதி நிலைத்த உறைபனி மண்டலமாகும். த நெக்ஸ்ட் the dropped willows குட்டையான வில்லோ மரங்கள். பிரிச்சஸ் அதாவது பூச்சு மரங்கள். மாசஸ் பாசிகள். கிராசஸ் புற்கள். செட்ஜஸ் கோரைகள். ஆர் த ஃப்ளோரா ஹியர் ஆகிய தாவர இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. ரெயின் டீட் கலைமான். ஆர்டிக் ஹேர் ஆர்டிக் முயல்கள். மஸ்க் ஆக்ஸ் கஸ்தூரி எருது. லிமிங்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் தூந்திரா ஹெர்பியோரஸ். லிமிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் தூந்திரா ஹெர்பியோரஸ். லெமிங்குகள் ஆகியவை பனிச்சமவெளியில் வாழும் தாவர உண்ணிகள் ஆகும். Some important carnivores are the Arctic fox. மேலும் இவற்றில் ஆர்டிக் நரி, ஆர்டிக் wolf, ஆர்டிக் ஓநாய், பாப்கேட், சிவிங்கி பூனை, பாப்கேட் சிவிங்கி பூனை,
snowy wool, பனி ஆந்தை, polar bears, polar bears, துருவ கரடி, துருவ கரடிகள். The polar bears live along a coastal area. ஆந்தைகள் அதாவது பனி ஆந்தைகள் ஆகிய இங்கு வாழும் முக்கிய விலங்குகளாகும். கடலோர பகுதிகளில் துருவ கரடிகள் வாழ்கின்றன. The polar bears live along coastal areas. கடலோர பகுதிகளில் துருவ கரடிகள் வாழ்கின்றன. Because of the severe winters, இங்கு குளிர்காலம் கடுமையாக இருப்பதால் the many of the animals are the migratory. பல விலங்குகள் வலசை போகும் பண்புகளை கொண்டுள்ளன. மைக்ரேட்டரினா வலசை போகும் பண்புகளை கொண்டுள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள் த மெனி ஷோர் பேர்ட்ஸ், எடுத்துக்காட்டாக கடலோர பறவைகள். ஷோர் பேர்ட்ஸ்னா கடலோர பறவைகள். அண்டு வாட்டர் ஃபவுல்ஸ் சச் அஸ் த டக் அண்ட் கீஸ். டக் அண்ட் கீஸ் வாத்துகள் போன்ற நீர்ப்பறவைகள் கோடை காலங்களில் பனி சமவெளிகளில் வசிக்கும், குளிர்காலங்களில் தெற்கு நோக்கி வலசை போகும். வாட்டர் ஃபவுல்ஸ் சச் அஸ் த டக்ஸ் அண்ட் கீஸ் நெஸ்ட் இன் த தூந்த்ரா டியூரிங் த சம்மர் அண்ட் மைக்ரேட் சவுத் ஃபார் த வின்டர். சவுத் ஃபார் த வின்டர். நீர்ப்பறவைகள் அதாவது கடலோர பறவைகள் மற்றும் வாத்துகள் போன்ற நீர்ப்பறவைகள் கோடை காலங்களில் பனிச்சமவெளிகளில் வசிக்கும், குளிர்காலங்களில் தெற்கு நோக்கி வலசை போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மெனி ஷோர் பேர்ட்ஸ் கடலோர பறவைகள் அண்ட் வாட்டர் ஃபவுல்ஸ் நீர்ப்பறவைகள் சச் அஸ் த டக்ஸ் அண்ட் கீஸ் வாத்துகள் த நெஸ்ட் இன் த தூந்த்ரா டூரிங் த சம்மர். கோடை காலங்களில் பனிச்சமவெளிகளில் வசிக்கும். அண்ட் மைக்ரேட் சவுத் ஃபார் த வின்டர் குளிர்காலங்களில் தெற்கு நோக்கி வலசை போகும். மைக்ரேட்னா வலசை போகிறது. த நெக்ஸ்ட் கோ டு திஸ் தி தைகா பயோம். தைகா பயோம் பசுமை மாறா ஊசி இலை காடுகள். தைகா பயோம். தைகா பயோம் தைகா இஸ் 1300 to 1450 kilometer wide zone the south of tundra. south of tundra. தைகா என்பது பனிச்சமவெளியின் தென்பகுதியில் 1300 1450 கிலோமீட்டர் அளவில் பரந்து காணப்படும் பகுதியாகும். This area has long and cold winters. இப்பகுதி அதிக குளிர்மிக்க நீடித்த குளிர்காலம் கொண்டது. The summer temperature ranges from 10 degrees Celsius to 21 degrees Celsius. கோடைகால வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். Precipitation ranges about 380 to 1000 millimeter annually. அதாவது இங்கு மழையளவு 380 1000 மில்லிமீட்டர் ஆகும். The taiga is a forest of the coniferous trees. இப்பகுதியில் ஊசியிலை மரங்கள் காணப்படுகிறது. such as the spruce, fir and pine. This is a major source for the logging industry. இப்பகுதியில் ஸ்ப்ரூஸ், ஃபிர் மற்றும் பைன் போன்ற ஊசியிலை மரங்கள் காணப்படுகிறது. இப்பகுதி மரத்தொழிலுக்கான மூல வளங்களாகும். லாகிங் இண்டஸ்ட்ரினா மரத்தொழிலுக்கான மூல வளங்களாகும். The next one is the important migratory herbivores includes moose, elk, deer and reindeer. இவற்றில் மூக்குமான், எல்க் கடம்பை மான் அண்ட் ரெயின்டீர் கலைமான் போன்ற வலசை போகும் தாவர உண்ணிகள் இப்பகுதியில் முக்கிய விலங்குகளாகும். Herbivores includes the important migratory herbivores include the moose, elk, deer and reindeer.
மூக்குமான், கடம்பைமான் மற்றும் கலைமான் போன்ற வலசை போகும் தாவர உண்ணிகள் இப்பகுதியில் முக்கிய விலங்குகள் ஆகும். The moose and reindeer migrate to the taiga for winter to the tundra for summers. இவற்றில் குளிர்காலங்களில் இப்பகுதியில் வாழும் கடம்மான் மற்றும் கலைமான் போன்றவை கோடை காலங்களில் பனிச்சமவெளி நோக்கியும் குளிர்காலங்களில் ஊசி இலை காடுகளை நோக்கியும் வலசை போகின்றன. They are common smaller mammals are herbivorous, squirrels, snowshoe, and the predatory pine marten. அதாவது இவற்றில் சிறிய தாவர உண்ணி பாலூட்டிகள், அணில்கள், ஸ்குரில்ஸ், அணில்கள், அடுத்து வெண்பனி முயல், ஸ்னோஷூ ஹேர்னா வெண்பனி முயல், ஆர் த பிரிடேட்டரி பைன் மார்டன்ஸ் ஆகிய முக்கிய விலங்குண்ணிகளான பைன் மார்டன். And important predator include the timber wolf na mara ஓநாய், grizzly bear na பழுப்பு நிற கரடிகள், black bear கருப்பு கரடிகள், papcat சிவிங்கி பூனை, papcat என்னது சிவிங்கி பூனை, அண்டு வூல்வரின்ஸ் மற்றும் ஓநாய்கள் இப்பகுதிகளில் வாழ்கின்றன. The next one is this grassland biomes. Next one is the grassland biome. புல்வெளி உயிர் தொகை. The grassland occur in the temperature and in the tropical region. புல்வெளி உயிர் தொகை கிராஸ்லாண்ட் பயோம் மித வெப்ப மண்டலம் மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் புல்வெளி உயிர் தொகை காணப்படுகிறது. The grassland occur the temperature and in the tropical region. மித வெப்ப மண்டலம் டெம்பரேச்சர் மித வெப்ப மண்டலம் மற்றும் வெப்பமண்டலம் ட்ரோபிக்கல் வெப்பமண்டலம் பகுதிகளில் புல்வெளி உயிர் தொகை காணப்படுகிறது. They have hot summer, cold winter and irregular rainfall. இப்பகுதியில் வெப்பமான கோடை காலத்தையும் குளிர்ச்சியான குளிர்காலத்தையும் சீரற்ற மழையையும் கொண்டுள்ளது. irregular rainfall சீரற்ற மழையையும் கொண்டுள்ளது. Often they are characterized by the high winds. அதிகமான காற்று வீசுவது இப்பகுதியின் தனிப்பட்ட பண்பாகும். The low irregular rainfall is the factors which make the difference between temperate deciduous forest and temperate grassland. Temperate deciduous forest and temperate grassland. குறைவான சீரற்ற மழையே மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கும் மித வெப்பமண்டல புல்வெளிக்கும் இடையேயான வேறுபாடுகளை உருவாக்கும் காரணியாகும். குறைவான சீரற்ற மழை, லோ இர்ரெகுலர் ரெயின்ஃபால் குறைவான சீரற்ற மழையும் is the factor which make the difference between temperate deciduous forest and a temperate grassland. குறைவான சீரற்ற மழையே மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கும் மித வெப்பமண்டல புல்வெளிக்கும் இடையான வேறுபாடுகளை உருவாக்கும் காரணிகளாகும்.
The herbivorous like the antelope, இவற்றில் herbivorous, antelope, மரிமான், bison, காட்டெருமை, wild horse, காட்டுக்குதிரை, ஜாக் ராபிட், ஜாக் முயல், கிரவுண்ட் ஸ்குரில்ஸ், தரைவாழ் அணில்கள் அண்டு பிரேரி டாக், அதாவது பிரேரி நாய்கள் ஆர் abundant, இவைகள் தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படுகின்றன. These are all herbivorous. The herbivorous are abundant. தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படுகின்றன. The predator includes coyotes, foxes and hawks. coyotes, நரிகள், hawks, பருந்துகள் and snakes, பாம்புகள் போன்றவை முக்கிய வேட்டையாடும் உயிரிகள் ஆகும். போன்றவைகள் முக்கியமான வேட்டையாடும் உயிரிகள். predatorனா வேட்டையாடும் உயிரிகள் ஆகும். In India, fauna of the grassland include elephant. இந்தியாவில் யானைகள், இந்திய காட்டெருமை, குவார், இந்திய காட்டெருமை, ரைனோ, காண்டாமிருகம், ஆன்டிலோப், மரிமான் ஆகியவை புல்வெளிகளில் வாழ்கின்றன. In India, fauna of the grassland, grassland புல்வெளிகள், include the elephant, guar, rhino, antelope. The flora of grassland include the purple needle grass. purple needle grass, இப்பகுதியில் உள்ள தாவர இனங்கள் ஊதா நிற ஊசிப்புல் and wild oats, காட்டு ஓட்ஸ், foxtail and ray grass, ray புல், buffalo grass, எருமை புற்கள் ஆகியன ஆகும். இப்பகுதியில் ஆகியவை காணப்படுகின்றன. These are all have the flora of grassland. தாவர வகைகள் இப்பகுதியில் காணப்படுகின்றன. இந்த தாவர வகைகள் இப்பகுதியில் காணப்படுகின்றன. In this the flora having the grasslands. The next go to this alpine biome. alpine biome, உயர்மலை சாரல் உயிர் தொகை. The alpine zone, the zone between the timberline and snow zone, include the descending order subsnow zone immediately below the zone. அதாவது மரம் வளர் பகுதிக்கும் பனிசூழ் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியான உயர் சாரல் பகுதி காணப்படுகிறது. alpine zone, உயர்மலை சாரல் உயிர் தொகை, உயர்மலை சாரல் உயிர் தொகை, alpine biome. alpine zone, the zone between the timberline, மரம் வளர் பகுதிக்கும் and snow zone, பனிசூழ் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியான உயர்மலை சாரல் பகுதி, that is called as the alpine biome. alpine zone between timberline and snow zone include the descending order, முறையே இறங்கு வரிசையில், descending order, the order the subsnow zone immediately below the snow zone, இறங்கு வரிசையில் பனிசூழ் பகுதிக்கு கீழே உள்ள பகுதி, பனிசூழ் பகுதிக்கு கீழே உள்ள பகுதி. A meadow zone in the center and a shrub zone which gradually merge into the timber zone.
அதாவது புல்வெளி பகுதி மற்றும் புதர் பகுதி, புதர்னா ஷர்ப்ஸ், புதர் பகுதி மரம் வளர் பகுதியுடன் இணையும் பகுதி ஆகிய பகுதிகள் உள்ளன. மெர்ஜ்னா இணைக்கும் பகுதி. கிராஜுவலி மெர்ஜ் இன்டு த டிம்பர் ஜோன், மரம் வளர் பகுதியுடன் இணையும் பகுதி ஆகிய பகுதிகள் உள்ளன. The snow zone of the Himalayas lies over the 5,100 meter above means a sea level, and the alpine zone exists at a height 3,600 meter. அது இமயமலை பகுதியில் உள்ள பனிசூழ் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 5100 மீட்டர் உயரத்திலும், மலைசாரல் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 3600 மீட்டர் உயரத்திலும் உள்ளது. From an ecological viewpoint, the zone above the limit of the tree growth timberline, சூழியல் நோக்கில் மரம் வளர் பகுதிக்கும் மேலே உள்ள பகுதியில் காணப்படும் அதீத சுற்றுச்சூழல் காரணிகள் இங்கு வாழும் உயிரினங்களை பாதிக்கின்றன. From an ecological viewpoint, zone above the limit of tree growth, the timberline, exhibit the extreme environmental condition which greatly influence the biota of this region. Influence na தாக்கம், பாதிப்பு ஏற்படுத்துதல். அதாவது சூழியல் நோக்கில் மரம் வளர் பகுதிக்கு மேலே உள்ள பகுதியில் காணப்படும் அதீத சுற்றுச்சூழல் காரணிகள், எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன், அதீத சுற்றுச்சூழல் காரணிகள் இங்கு வாழும் உயிரினங்களை பாதிக்கின்றன. எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் விச் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்னா பாதிப்பு, இன்ஃப்ளூயன்ஸ் த பயோட்டா ஆஃப் திஸ் ரீஜியன், இங்கு வாழும் உயிரினங்களை பாதிக்கின்றன. Then next, alpine zone of a Himalayas is characterized by this sparseness of animal group. இமயமலையில் உள்ள உயர்மலை சாரல் பகுதியில் விலங்கினங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. ஸ்பார்சஸ்னா குறைவாக, ஸ்பார்ஸ்னஸ். Alpine zone of Himalayas is characterized by sparseness of animal groups. இமயமலையில் உள்ள உயர்மலை சாரல் பகுதியில் விலங்கினங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. ஸ்பார்ஸ்னஸ்னா குறைவாக. The many invertebrates of alpine zone are predatory and occur in lakes, streams and ponds. இங்கு வாழும் முதுகுநானற்ற விலங்குகள் பெரும்பாலும் கொன்றுதின்னிகளாகவும் ஏரிகள், ஓடைகள் மற்றும் குளங்களில் வாழ்வதாகவும் உள்ளன. The among the fishes, amphibian and vertebrates are totally lacking. மேலும் முதுகு நாணுள்ளவைகளில் மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் ஆகியவை இங்கு காணப்படுவது இல்லை. லாக்கிங்னா காணப்படுவது இல்லை. The reptilian fauna is the greatly improvised. ஊர்வன இன உயிரிகள் அரிதாக காணப்படுகின்றன. greatly improvisedனா அரிதாக காணப்படுகின்றன. The flora of alpines include the alpine Passelia, Bias grass, brittle cone pine, moss campion, polylepis forest, pygmy bitter root and wild potato. These are all the flora here in the alpines. அதாவது இவற்றில் உயர்மலை சாரல், அல்பின்னா உயர்மலை சாரல் பகுதியில் உள்ள தாவர வகைகள், ஃப்ளோரா தாவர வகைகள், உயர்மலை சாரல் பாசிலியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பியர் கிராஸ் கரடி புற்கள், பிரிட்டில் கோன் பைன் முள்கூம்பு பைன், மாசஸ் காம்பியன்,
பாசிகாம்பியன், பாலிலிபிஸ் ஃபாரஸ்ட், பாலிலிபிஸ் காடு, பைக்மி பிட்டர் ரூட், பைக்மி பிட்டர் ரூட், குள்ள கசப்பு வேர் அண்டு வைல்டு பொட்டேட்டோ மற்றும் காட்டு உருளை ஆகியவை காணப்படுகின்றன. These are all having this flora. In this the flora having the alpine. இந்த தாவர வகைகள் உயர் மலைச்சாரல் பகுதியில் உள்ளன. Next one is forest biome. Forest biomes. வன உயிர் தொகை. The forest is the broad term used to describe the areas where there are a large number of trees. Large number of trees. அடர்த்தியான மரங்கள் கொண்ட பகுதி வனப்பகுதி என பொதுவாக அழைக்கப்படுகிறது. The forest biome include a complex assemblage of different kinds of biotic communities. Different kinds of biotic communities. அதாவது வனப்பகுதி உயிர் தொகையில் வெவ்வேறு வகையான உயிரின கூட்டங்கள் காணப்படுகின்றன. The major forest biomes are the tropical forest and the temperate forest. முக்கியமாக வெப்பமண்டல காடுகள் மற்றும் மித வெப்பமண்டல காடுகள் ஆகியவை முக்கியமான வன உயிர் தொகைகள் ஆகும். The first one is the tropical forest. Tropical forest வெப்பமண்டல காடுகள். They are occur near this the equator between the latitude 23.5 degrees Celsius at northern and 23.5 degree at the south. இவை நிலநடுக்கோட்டுக்கு அருகே ஈக்குவேட்டார் நிலநடுக்கோட்டிற்கு அருகே 23.5 டிகிரி வடக்கு மற்றும் 23.5 டிகிரி தெற்கு அச்சக்கோடுகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. லாட்டிடியூட் அச்சக்கோடுகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. The next one, the major characteristic the tropical forest is their distinct season. இங்கு நிலவும் தெளிவான காலநிலை வெப்பமண்டல காடுகளின் தனித்தன்மை ஆகும். டிஸ்டிங்க்னா தெளிவாக. Only the two seasons are the present, rainy and dry. Rainy and dry. மழைக்காலம் மற்றும் வறண்ட காலம் ஆகிய இரண்டு காலநிலைகள் மட்டும் உள்ளன. The winter is the absent. ஆனால் குளிர்காலம் காணப்படுவது இல்லை. குளிர்காலம் காணப்படுவதில்லை. This is the important for the one mark question. The next the length of the daylight. The length of the daylight. The length of the daylight is about 12 hours and variety is little. அதாவது பகல் நேர சூரிய வெளிச்சம் ஏறத்தாழ 12 மணி நேரம் உள்ளது. இது சற்றே மாறுபடக்கூடியது. The average annual temperature ranges between 20 degrees Celsius and 25 degrees Celsius. ஒரு ஆண்டிற்கான சராசரி வெப்பநிலை அளவு 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். The precipitation is evenly distributed through the year with an annual rainfall exceeding the 2000 millimeter. ஆண்டு முழுவதும் மழைப்பொழிவு precipitation மழைப்பொழிவு காணப்படும். ஆண்டு மழைப்பொழிவு 2000 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. Soil is the nutrient poor and acidic. மண்ணில் ஊட்டச்சத்து குறைவாகவும் அமிலத்தன்மை அதிகமாகவும் காணப்படும். The decomposition is rapid and soil are subjected to have heavy leaching. Subject to heavy leaching. அதாவது சிதைத்தல் விரைவாக நடைபெறுகிறது. ராபிட் விரைவாக நடைபெறுகிறது. மேலும் மண் அதிக அளவில் கரைந்து பிரியும் தன்மையுடையதாக காணப்படுகிறது. ஹெவி லீச்சிங் கரைந்து பிரியும் தன்மையுடையதாக காணப்படுகிறது. The tree canopy is multi-layered and
continuous allowing the little light penetration. மரங்களின் கவிகை canopy கவிகை பல அடுக்குகள் உடையதாகவும் மல்டிலேயர் பல அடுக்கு உடையதாகவும் தொடர்ச்சியாகவும் உள்ளதால் மிக குறைந்த அளவு சூரிய வெளிச்சமே ஊடுருவுகிறது. canopy மரங்களின் கவிகை, அதாவது கிளைகள் தான் கவிகைன்னு சொல்கிறோம். Then the flora is the highly diverse. இப்பகுதியில் தாவர பல்வகைமை மிக அதிகமாக உள்ளது. highly diverse. 1 square kilometer may contain as many as the 100 different trees species. 100 different trees species. ஒரு சதுர கிலோமீட்டர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மரச்சிற்றினங்கள் உள்ளன. The trees are 25 to 35 meter tall with buttressed trunk and shallow roots, mostly evergreen with large dark green leaves. அதாவது இவற்றில் மரங்கள் 25 முதல் 35 மீட்டர் உயரம், தாங்கும் அமைப்புடைய தண்டுகள், buttressed trunk தாங்கும் அமைப்புடைய தண்டுகள், shallow root ஆழம் குறைவாக செல்லும் வேர்கள், mostly evergreen with large dark green leaves. மேலும் இவை அடர்பச்சை நிறம் கொண்ட பசுமை மாறா இலைகளையும் கொண்டுள்ளன. The common vegetation are orchids. பொதுவாக இப்பகுதிகளில் ஆர்க்கிடுகள், bromeliads, நீர் நாரிழை செடி வகைகள், ஆர்க்கிட்ஸ், bromeliads அதாவது நீர் நாரிழை செடி வகைகள், அண்டு வெயின்ஸ், லியானஸ், வெயின்ஸ்னா லியானஸ் அதாவது திராட்சை, அடுத்து ஃபெரன்ஸ், பெரணி, மாசஸ், பாசிகள், அண்டு பாம், பனை வகை தாவரங்கள் ஆகியன காணப்படுகின்றன. They are the characterized by this the greater diversity of fauna which include the birds, bats, small mammals and insects. இப்பகுதியில் பறவைகள், வௌவால்கள், சிறிய பாலூட்டிகள் மற்றும் பூச்சிகள் உள்ளிட்ட அதிக விலங்கின பல்வகைமை காணப்படுகின்றன. These are all the general characters of this the tropical forest. இவை வெப்பமண்டல காடுகளினுடைய பொதுவாக பண்புகளாகும். The next we can go to the temperate forest. அது மித வெப்பமண்டல காடுகள். Thus the forest occurred in the eastern North America, northern Asia and western and central Europe. இக்காடுகள் வடகிழக்கு அமெரிக்கா, வடமேற்கு ஆசியா, மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பா பகுதியில் காணப்படுகின்றன. Have well defined season with a distinct winter. இங்கு நன்கு வரையறுக்கப்பட்ட பருவ காலங்களும் தனித்துவமான பனிகாலமும் காணப்படுகின்றன. வெல் டிஃபைன்டு சீசன் நன்கு வரையறுக்கப்பட்ட பருவ காலங்களும், வித் எ டிஸ்டிங்க்ட் வின்டர் தனித்துவமான பனிகாலமும் காணப்படுகின்றன. மாடரேட் கிளைமேட் and a growing season of 140 to 200 days during 4 to 6 frost free month. Distinct temperate forest அதாவது இவற்றில் மிதமான காலநிலையும் மேலும் 4 முதல் 6 மாதங்கள் வரையிலான உறைபனியற்ற காலத்தில், அதாவது frost free month, உறைபனியற்ற காலத்தில் 140 200 நாட்கள் வளர்ச்சி காலமாகவும் இருப்பதால் மிதவெப்ப காடுகள் தனித்துவம் மிக்கதாக உள்ளன.
தனித்துவமிக்கதாக உள்ளன. டிஸ்டிங்க் த டெம்பரேட் ஃபாரஸ்ட். Then next the annual temperature varies from minus 30 degrees Celsius to 30 degrees Celsius. அதாவது ஆண்டு வெப்பநிலை -30 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடுகிறது. precipitation 750 to 1500 millimeter is distributed evenly throughout the year. ஆண்டு முழுவதும் சீராக 750 முதல் 1500 மில்லிமீட்டர் மழை பொழிகிறது. The soil is fertile, enriched with a decaying litter. மண் வளமுடையதாகவும் மட்கும் குப்பையினால் வளமேற்றப்பட்டதாகவும் இருக்கும். Canopy is the moderately dense. மரங்களின் கவிகை அடர்த்தி மிதமாகவும், அதாவது மரங்களின் கிளைகள் அடர்த்தி மிதமாகவும், and allow the light to the penetrate, ஒளி ஊடுருவுதலை அனுமதிப்பதாகவும், and result in the well developed and richly diversified understory vegetation and stratification of animals. இதனால் இங்கு நல்ல பரவலை கொண்ட பல்வேறு வகையான கீழடுக்கு தாவரங்களும் விலங்கின அடுக்கமைவும் காணப்படுகின்றன. அண்டர்ஸ்டோரி வெஜிடேஷன்னா கீழடுக்கு தாவரங்களும், அண்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அடுக்கமைவு விலங்கின அடுக்கமைவும் காணப்படுகின்றன. Then the flora is characterized by the 3 to 4 tree species per kilometer square. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 3 முதல் 4 வெவ்வேறு சிற்றினங்களைச் சேர்ந்த மரங்கள் காணப்படுகின்றன. The trees have the broad leaves that are the lost annually, such as oak. அதாவது மரங்களின் இலைகள் அகலமாகவும் ஆண்டுதோறும் உதிரக்கூடியதாகவும் உள்ளன. லாஸ்ட் annually such as the oak. ஆண்டுதோறும் மரங்களின் இலைகள் அகலமாகவும் ஆண்டுதோறும் உதிரக்கூடியதாகவும் உள்ளன. எக்ஸாம்பிள் ஓக், கிட்கரி, பீச், ஹாம்லாக், மேப்பிள், பாஸ்வுட், காட்டன்வுட், எல்ம், வில்லோ அண்ட் ஸ்ப்ரிங் ஃப்ளவரிங் ஹெர்ப்ஸ். தீஸ் ஆர் ஆல். இங்கு தாவர வகைகள் ஓக், ஹிக்ரி, பீச், ஹாம்லாக், மேப்பிள், பாஸ்வுட் பால்மரக்கட்டை, தென் காட்டன்வுட் பருத்தி, எல்ம், வில்லோ அண்டு ஸ்ப்ரிங் ஃப்ளோரிங் ஹெர்ப்ஸ் வசந்த காலத்தில் மலரும் சிறு செடிகள் ஆகியவனவாகும். Then fauna consists of squirrels, rabbit, skunks, birds, deer, mountain lion, bobcat, timber wolf, fox and black bears. These are all fauna. விலங்கினங்களின் fauna விலங்கினங்களில் அணில்கள், முயல்கள், அடு முடைவெளி மான், ஸ்கன்ஸ் அப்படின்னா என்னது? ஸ்கன்ஸ் அப்படின்னா முடைவெளி மான். அடுத்து பேர்ட்ஸ், டீர், அடுத்து மவுண்டைன் லைன் மலைச்சிங்கம், பாப்கேட் சிவிங்கி பூனை, டிம்பர் வூல் மர ஓனாய், ஃபாக்ஸ் நரி, பிளாக் பியர் கருப்பு மான்கள் ஆகியவை காணப்படுகின்றன. The fauna consists of a squirrel, rabbit, skunk, birds, deer, mountain lion,
papcat, timber wolf, fox and a black bear. These are all having this in this forest. So it's known as the temperate forest fauna. இந்த விலங்கினங்கள் மிதவெப்ப மண்டல காடுகளில் காணப்படுகின்றன. The next go to this desert biome. Next one is the desert biome. பாலைவன உயிர் தொகுதிகள். The desert covers about the 1/5 of the earth, the surface and occur where rainfall less than 500 millimeter per year. பூமியில் 5இல் ஒரு பகுதி பாலைவனமாக உள்ளது. ஆண்டிற்கு மழையளவு 500 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ள பகுதிகளில் இவை காணப்படுகின்றன. The rainfall is usually very low and are concentrated in the short burst between this long rainless periods. The evaporation rates regularly exceed rainfall rate. மழைப்பொழிவு மிக குறைவாக இருக்கும் அல்லது நீண்ட மழையற்ற காலங்களுக்கு பிறகு குறுகிய கால அளவிலும் இருக்கும். The rainfall usually very low. மழைப்பொழிவு மிக குறைவாக இருக்கும். And are concerned in the short burst between long rainless periods. அல்லது நீண்ட மழையற்ற காலங்களுக்கு பின் குறுகிய கால அளவில் இருக்கும். The evaporation rates regularly exceeds the rainfall rate. மழைப்பொழிவு வீதத்தை விட ஆவியாதல் வீதம் அதிகமாக இருக்கும். evaporation rate regularly exceed rainfall rate. மழைப்பொழிவு வீதத்தை விட ஆவியாதல் வீதம் அதிகமாக இருக்கும். The soil are coarse textured. மண் துகள் தன்மை உடையதாகவும், shallow ஆழமற்றதாகவும், rocky or gravelly with good drainage and have no surface water. மண் துகள் தன்மை உடையதாகவும், ஆழமற்றதாகவும், shallow ஆழமற்றதாகவும், பாறைத்தன்மை rocky பாறைத்தன்மை அல்லது சரளை கற்கள் உடையதாகவும், கிராவிலி சரளை கற்கள் உடையதாகவும் காணப்படும். மண்ணின் நீர்க்கடத்து திறன் அதிகமாகவும், மண்ணின் நீர்க்கடத்து திறன் அதிகமாகவும், குட் ட்ரைனேஜ் மண் நீர்க்கடத்து திறன் அதிகமாகவும், மேற்பரப்பின் அடிப்புறம் நீரின்றியும் உள்ளது. மேற்பரப்பின் அடிப்பகுதி நீரின்றியும் உள்ளது. have no subsurface water. அதாவது மேற்பரப்பின் அடிப்புறம் நீரின்றியும் உள்ளது. The finer dust and sand particles are blown elsewhere. நுண்ணிய தூசி மற்றும் மணல் துகள்கள் காற்றினால் அடித்து செல்லப்படுவதால் பெரிய துகள் மட்டும் தங்குகின்றன. Fine dust and sand particles are blown elsewhere. நுண்ணிய தூசி மற்றும் மணல் தூசிகள் காற்றினால் அடித்து செல்லப்படுகிறது. blown அடித்து செல்லப்படுகிறது. The leaving heavier piece the behind. அதனால் பெரிய துகள்கள் மட்டும் தங்குகின்றன. The sand dune are common. பொதுவாக மணல் மேடுகள் உள்ளன. The mean annual temperature range from 20 to 25 degrees Celsius. ஆண்டின் சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். The extreme maximum ranges from 43.5 to 49 degrees Celsius. உச்சளவு வெப்பநிலை 43.5 டிகிரி செல்சியஸ் முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையும். The minimum temperature sometimes drop to -18 degrees Celsius. குறைந்த அளவு வெப்பநிலை சில நேரங்களில் -18 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். Based on this the temperature range, the desert can be hot desert and cold desert.
வெப்பநிலையின் அடிப்படையில் பாலைவனம் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று வெப்பநிலையின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுகிறது பாலைவனம், வெப்ப பாலைவனம், மற்றொன்று குளிர் பாலைவனம் என இரு வகைகள் உள்ளன. Hot desert. The first one is the hot desert. First one is the hot desert. வெப்ப பாலைவனம். வட ஆப்பிரிக்காவில் உள்ள சகானா பாலைவனம், தென்மேற்கு அமெரிக்கா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் உள்ள பாலைவனங்கள் தார் பாலைவனம் ஆகியவை அச்சக்கோட்டின் கீழ்ப்பகுதியில் உள்ள வெப்ப பாலைவனங்கள் ஆகும். Such as Sahara of North Africa and desert of southwestern US, Mexico, Australia and India Thar desert occur in the low latitudes. அச்சக்கோட்டின் கீழ்ப்பகுதியில் உள்ள வெப்ப பாலைவனங்களாகும். லோ லாட்டிடியூட்ஸ்னா அச்சப்பகுதிக்கு கீழ் உள்ள வெப்ப பாலைவனங்களாகும். The hot desert have a considerable amount of specialized vegetation, xerophytes. வெப்ப பாலைவனங்களில் சிறப்பு வகை தாவரங்களான வறண்ட நில தாவரங்கள், xerophytes, வறண்ட நில தாவரங்களான ஆலிவ், கற்றாழை, அகேவ், பாசிகள், ஒப்பன்சியா ஸ்பீசிஸ், சப்பாத்தி கள்ளி சிற்றினம், யுப்போர்பியா ராய்லீனியா ஆகிய Euphorbia raillinia as well as specialized vertebrate and invertebrates animals. Euphorbia raillinia ஆகியவை காணப்படும் தாவரங்களாகும். சிறப்பு வகை முதுகுநானுடைய மற்றும் முதுகுநானற்ற விலங்குகளும் காணப்படுகின்றன. That the hot desert have this considered the amount of the specialized vegetation, xerophytes, olive, agave, opuntia species, Euphorbia raillinia. These are all the flora as well as the flora. These are all flora. And as well as the specialized vertebrates and invertebrates animals also have in this the hot desert. இவற்றில் வெப்ப பாலைவனத்தில் சிறப்பு வகை தாவரங்களான வறண்ட நில தாவரங்கள், கற்றாழை, பாசி, சப்பாத்தி கள்ளி சிற்றினம் மற்றும் யுப்போர்பியா ராய்லீனியா போன்ற தாவரங்களும், சிறப்பு வகை முதுகுநானுடைய மற்றும் முதுகுநானற்ற விலங்குகளும் காணப்படுகின்றன. The dominant animals warm desert are the reptiles and small mammals. வெப்பமான பாலைவனங்களில் ஊர்வன மற்றும் சிறிய விலங்குகள் காணப்படும். Indian spiny tail lizards, மேலும் இந்திய முள்வால் பல்லிகள், பிளாக் பக் கருப்பு மான், ஒயிட் ஃபூட்டட் ஃபாக்ஸ் வெள்ளைக்கால் நரி ஆர் த காமன் ஃபானா ஆஃப் த தார் டெசர்ட். இவை தார் பாலைவனத்தில் காணப்படும் பொதுவான விலங்குகள் ஆகும். தேர் ஆர் ஆல்சோ இன்செக்ட் அண்டு அரக்னிட்ஸ் அண்டு பேர்ட்ஸ். இதை தவிர பூச்சிகள், அரக்னிடுகள் மற்றும் பறவைகளும் காணப்படுகின்றன. These are all important for this 2 mark question. Particularly the Thar desert. What are the fauna having this Thar desert? தார் பாலைவனத்தில் காணப்படுகின்ற விலங்கினங்கள் யாவை? The next one is the cold desert. The cold desert occurs in the Antarctic, Greenland and the Nearctic rim. அடுத்து குளிர்பாலைவனம் என்பது அண்டார்டிக், கிரீன்லாந்து மற்றும் நியார்டிக் பகுதி. நியார்டிக் ரீம் அப்படின்னா நியார்டிக் பகுதி. The parts of USA and in parts of Western Asia and the Ladakh region in India. அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் மற்றும் இந்தியாவின் லடாக் பகுதிகளிலும் குளிர்பாலைவனம் காணப்படுகின்றன. These are all examples of the cold desert. இவை குளிர்பாலைவனத்திற்கான எடுத்துக்காட்டுகளாகும். பகுதிகள். Widely distributed the animals are jackrabbit. இப்பகுதியில் அதிகமாக பரவியுள்ள விலங்குகள் ஜாக் முயல்,
கங்காரு ரேட், கங்காரு எலி, கங்காரு மைஸ், கங்காரு சுண்டெலி, பாக்கெட் மைஸ், பை சுண்டெலி, கிராஸ்ஹோப்பர் மைஸ், வெட்டுக்கிளி எலி, ஆன்டிலோப் எரிமான்கள் அண்டு கிரவுண்ட் ஸ்ப்ரீல்ஸ் தரை அணில்கள் ஆகியவை ஆகும். ஸோ இன் திஸ் தி அனிமல்ஸ் ஹேவிங் திஸ் தி கோல்டு டெசர்ட், இவ்வகை விலங்குகள் குளிர்பாலைவனங்களில் காணப்படுகின்றன. The rainfall is the lowest in the Atacama Desert of Chile. அதாவது சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் மிக குறைந்த மழைப்பொழிவு காணப்படுகிறது. Where it average less than 15 millimeter. இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 15 மில்லிமீட்டருக்கும் குறைவானதாகும். Some years they even rain less. மேலும் சில ஆண்டுகளில் மழையே பொழிவதில்லை. Inland Sahara also they receive the less than 15 millimeter rainfall a year. சகாரா பாலைவனத்தில் உட்பகுதியிலும், இன்லாண்ட்னா சகாரா பாலைவனத்தில் உட்பகுதியிலும் மழைப்பொழிவு ஆண்டிற்கு 15 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ளது. The rainfall in American desert the higher almost 280 millimeter a year. அமெரிக்கா பாலைவனங்களில் மழைப்பொழிவு சற்று அதிகமாக ஆண்டுக்கு 280 மில்லிமீட்டர் காணப்படுகிறது. Historically, biomes are known to move as climate changes. வரலாற்று பக்கங்களில் கால மாற்றங்கள் காரணமாக உயிர் தொகையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. A classical example is the Sahara Desert. சகாரா பாலைவனம் ஒரு எடுத்துக்காட்டாக சகாரா பாலைவனம், which years ago was supposed to be a lush landscape with a river flowing through it. அதாவது ஒரு காலத்தில் இப்பகுதி ஆறுகள் பாய்ந்த பசுமையான நிலப்பரப்பாக இருந்தது. Accordingly appropriate the fauna like the hippos, giraffes, crocodiles lived aimed abundant trees. அதனால் ஏராளமான மர வகைகளும் விலங்குகளான நீர் யானை, ஒட்டகச்சிவிங்கி, முதலை போன்றவையும் இங்கு வாழ்ந்தன. Over course of the time the climate dried out. காலப்போக்கில் காலநிலை வறண்டதால் இப்பகுதி புவிக்கோளின் மிகப்பெரிய பாலைவனமாக மாறிவிட்டது. It has now become a planet's largest desert. இப்பகுதி புவிக்கோளின் மிகப்பெரிய பாலைவனமாக மாறிவிட்டது. The animals have migrate out to adjacent region with more favorable condition. எனவே இங்கு வாழ்ந்த விலங்குகள் சாதகமாக சுழல் நிலவும் அருகிலுள்ள பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம். The biomes can be broadly classified as aquatic biomes and terrestrial biomes. உயிர் தொகுப்பு கூம்பு, ரெயின் ஃபாரஸ்ட், சவானா, டெசர்ட், ட்ரோபிக்கல் வெப்பமண்டலம். அடுத்து ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, டெசர்ட், டெம்பரேட் மித வெப்பமண்டலம். அடுத்து டைகா, பசுமை மாறா ஊசியிலை காடுகள். கீழ் அண்டார்டிக், சப் அண்டார்டிக். தூந்த்ரா, அண்டார்டிக் பனிச்சமவெளி. The decreasing the temperature, வெப்பம் குறைதல்.
Now come to the Tamil medium students. உயிர்த்தொகை மற்றும் அவற்றின் பரவல் குறித்த கோட்பாடுகள். உயிர்த்தொகை என்றால் என்ன? உயிர்த்தொகை என்பது ஒரே மாதிரியான அல்லது பொதுவான தாவரங்கள் மற்றும் காலநிலையை கொண்ட புவியின் பெரும் பரப்பு ஆகும். பூமியில் உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதில் அவை முக்கிய பங்கேற்கின்றன. அப்பகுதியில் உள்ள மண், காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் உயிர்த்தொகை வரையறுக்கப்படுகிறது. உயிர்த்தொகைகள் ஓரிடத்தில் இயற்பியல், வேதியியல், காலநிலைக்கேற்ப உருவான தனித்துவமான உயிரிய சமுதாயங்களை கொண்டுள்ளன. உயிர்த்தொகை கண்டங்களிடையே கூட பரவி இருக்கின்றன. எனவே உயிர்த்தொகை என்பது வாழிடம் என்ற சொல்லை விட அகன்ற பொருள் கொண்டதாகும். உயிர்த்தொகை பல்வேறு வகையான வாழிடங்களை கொண்டிருக்கும். ஒரு உயிர்த்தொகை வாழும் உயிரினங்கள், உயிரினங்களின் வகைகள் மற்றும் அதன் தகவமைப்புகளை தீர்மானிப்பது வெப்பநிலை, ஒளி மற்றும் நீர்வளம் ஆகியவை காரணிகள் ஆகும். உயிர்த்தொகையின் பண்புகள்: இருப்பிடம், புவி நிலை, அச்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோடு, காலநிலை மற்றும் இயற்பியல், வேதியியல், சூழல். முதன்மையாக காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிர்த்தொகைகளுக்கிடையே உள்ள எல்லையை துல்லியமாக வரையறை செய்ய முடியாது. புல்வெளி மற்றும் வன உயிர்த்தொகையில் சந்திக்கும் அல்லது இடைநிலை பகுதிகள் உள்ளன. அடுத்து நீர் உயிர்த்தொகை. உயிர்கோளத்தின் 71% நீர் உயிர்த்தொகையை காணப்படுகிறது. நீர் உயிர்த்தொகையில் மில்லியன் கணக்கான மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரிகள் வாழ்கின்றன. கடலோர மண்டலங்களின் காலநிலைகளில் நீர்நிலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புவியில் உள்ள நீர் உயிர்த்தொகை: நன்னீர், ஏரிகள், குளங்கள், ஆறுகள், உவர்நீர், கழிமுக பகுதி, ஈர நிலங்கள், கடல் நீர், பவளப்பாறைகள், மேற்கடல் பகுதிகள் மற்றும் ஆழ்கடல் பகுதிகள். நிலம் சார்ந்த உயிர்த்தொகை: இவை பூமியின் தனிப்பட்ட நிலப்பகுதியில் வெவ்வேறு மண்டலங்களில் வாழும் பெருமளவிலான விலங்குகள் மற்றும் தாவர சமுதாயங்கள் ஆகும். இவற்றுள் புல்வெளிகள், பனிச்சமவெளி பகுதிகள், பாலைவனம், வெள்ளக்காடுகள் மற்றும் இலையுதிர் ஊசியிலை காடுகள் ஆகியவை அடங்கும். நீர்வாழ் உயிர்த்தொகையில் அதிக அளவு தாவரங்கள் காணப்படுகின்றன. இங்கு நிலவும் பருவநிலை தாவரங்கள் பெருக்கத்தையும் தாவர பெருக்கம் இங்கு வாழும் உயிரினங்களையும் தீர்மானிக்கிறது. இப்பகுதியில் அந்தந்த உயிர்த்தொகைக்கு ஏற்ப முதன்மை சிற்றினம், கீஸ்டோன், மற்றும் அடையாளம் காட்டும் சிற்றினம், இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் காணப்படுகின்றன. இவை அந்தந்த உயிர்த்தொகைக்கான தனித்துவமான சிற்றினங்களாகும். நிலம் சார்ந்த உயிர்த்தொகை பருவநிலையை கட்டுப்படுத்துவதோடு உணவு மற்றும் ஆக்சிஜன் வழங்கும் ஆதாரமாகவும் கார்பன் டை ஆக்சைடு குறைப்பானாகவும் காணப்படுகிறது. பூமியில் உள்ள முக்கிய உயிர்த்தொகைகள்: பனிச்சமவெளி உயிர்த்தொகை, பசுமை மாறா ஊசியிலைக்காடு உயிர்த்தொகை, புல்வெளி உயிர்த்தொகை, உயர்மலைச்சாரல் வன உயிர்த்தொகை மற்றும் பாலைவன உயிர்த்தொகை ஆகியவை ஆகும். முதலில் பனி சமவெளி உயிர்த்தொகை. இப்பகுதி ஆசியாவின் வடக்கு பகுதி, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள மரங்களற்ற சமவெளி ஆகும். குறுகிய பகல் பொழுதை கொண்ட குளிர்காலம் நீண்டதாகவும் நீண்ட பகல் பொழுதை கொண்ட கோடைக்காலம் குறுகியதாகவும் உள்ளது. மழையளவு ஆண்டுக்கு 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. இப்பகுதி நிலைத்த உறைபனி மண்டலமாகும். குட்டையான வில்லோ மரங்கள், பூச்ச மரங்கள், பாசிகள், புற்கள், கோரைகள் ஆகிய தாவர இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. கலைமான்கள், ஆர்டிக் முயல்கள், கஸ்தூரி எருது மற்றும் லெம்மீன்கள் ஆகிய பனிச்சமவெளியில் வாழும் தாவர உண்ணிகள் ஆகும். ஆர்டிக் நெறி, ஆர்டிக் ஓநாய், சிவிங்கி பூனை, பாப்கேட் மற்றும் பனி ஆந்தை ஆகிய இங்கு வாழும் முக்கிய விலங்குகள் ஆகும். கடலோர பகுதிகளில் துருவ கரடிகள் வாழ்கின்றன.
இங்கு குளிர்காலம் கடுமையாக இருப்பதால் பல விலங்குகள் வலசை போகும் பண்பை கொண்டுள்ளன. கடலோர பறவை மற்றும் வாத்துகள் போன்ற நீர்ப்பறவை கோடை காலங்களில் பனிச்சமவெளியில் வசிக்கும். குளிர்காலங்களில் தெற்கு நோக்கி வலசை போகும். பசுமை மாறா ஊசி இலை காடுகள். டைகா உயிர்த்தொகை. டைகா பயோம். டைகா என்பது பனிச்சமவெளியின் தெற்கு பகுதியில் 1300 1450 கிலோமீட்டர் அளவில் பறந்து காணப்படும் பகுதியாகும். இப்பகுதி அதிக குளிர்மிக்க நீடித்த குளிர்காலம் கொண்டது. கோடைகால வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆண்டு மழையளவு 380 முதல் 1000 மில்லிமீட்டர் ஆகும். இப்பகுதியில் ஸ்ப்ரூஸ், ஸ்பிர், ஃபைன் போன்ற ஊசி இலை மரங்கள் காணப்படுகின்றன. இப்பகுதி மரத் தொழிற்சாலைக்கான மூல வளங்களாகும். மூக்குமான், கடம்பைமான் மற்றும் கலைமான் போன்ற வலசை போகும் தாவர உண்ணிகள் இப்பகுதியில் முக்கிய விலங்குகளாகும். குளிர்காலங்களில் இப்பகுதியில் வாழும் கடமான் மற்றும் கலைமான் போன்றவை கோடை காலங்களில் பனிச்சமவெளி நோக்கியும் குளிர்காலங்களில் ஊசி இலை காடுகளை நோக்கியும் வலசை போகின்றன. சிறிய தாவர உண்ணி பாலூட்டிகள், அணில்கள், வெண்பனி முயல்கள் மற்றும் முக்கிய விலங்குண்ணியான ஃபைன், மார்டென்கள், மர ஓநாய்கள், பழுப்பு நிற கரடிகள், கருப்பு கரடிகள், சிவிங்கி பூனை மற்றும் ஓநாய்கள் ஆகிய இப்பகுதியில் வாழ்கின்றன. அடுத்து புல்வெளி உயிர்த்தொகை. மித வெப்பமண்டலம் மற்றும் வெப்பமண்டல பகுதியின் புல்வெளி உயிர்த்தொகை காணப்படுகிறது. இப்பகுதி வெப்பமான கோடை காலத்தையும் குளிர்ச்சியான குளிர்காலத்தையும் சீரற்ற மழையையும் கொண்டுள்ளது. அதிகமாக காற்று வீசுவது இப்பகுதியின் தனிப்பட்ட பண்பாகும். குறைவான சீரற்ற மழையே மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கும் மித வெப்பமண்டல புல்வெளிக்கும் இடையே ஆன வேறுபாடுகளை உருவாக்கும் காரணியாகும். மரிமான், காட்டெருமை, ஜாக் முயல், தரைவாழ் அணில் மற்றும் பிரைரி நாய்கள் போன்ற தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படுகின்றன. குவைட் ஓநாய்கள், பருந்துகள், பாம்புகள் ஆகிய முக்கிய வேட்டையாடும் உயிர்கள் ஆகும். இந்தியாவில் யானைகள், இந்திய காட்டெருமை, காண்டாமிருகம் மற்றும் மரிமான் ஆகியவை புல்வெளியில் வாழ்கின்றன. இப்பகுதியில் உள்ள தாவர இனங்கள் ஊதா நிற ஊசிப்புல், காட்டு ஓட்ஸ், தினை, ரை புல் மற்றும் எருமை புல் ஆகும். அடுத்து உயர்மலைச்சாரல். உயர்மலைச்சாரல் உயிர்த்தொகை. மரம் வளர் பகுதிக்கும் பனிசூழ் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியான உயர்மலைச்சாரல் பகுதியில் முறையே இறங்கு வரிசையில் பனிசூழ் பகுதிக்கு கீழே உள்ள பகுதி, புல்வெளி பகுதி மற்றும் புதர் பகுதி, மரம் வளர் பகுதியுடன் இணையும் பகுதி ஆகிய பகுதிகள் உள்ளன. இமயமலை பகுதியில் உள்ள பனிசூழ் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 5100 மீட்டர் உயரத்திலும், உயர்மலைச்சாரல் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 3600 மீட்டர் உயரத்திலும் உள்ளது. சூழியல் நோக்கில் மரம் வளர் பகுதிக்கும் மேலே உள்ள பகுதியில் காணப்படும் அதீத சுற்றுச்சூழல் காரணிகள் இங்கு வாழும் உயிரினங்களை பாதிக்கின்றன. இமயமலையில் உள்ள உயர்மலைச்சாரல் பகுதியில் விலங்கினங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. இங்கு வாழும் முதுகு நாணற்ற விலங்குகள் பெரும்பாலும் கொன்று தின்னிகளாகவும் ஏரிகள், ஓடைகள் மற்றும் குளங்களில் வாழ்வதாகவும் உள்ளன. முதுகு நாணுள்ளவைகளின் மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் ஆகியவை இங்கு காணப்படுவது இல்லை. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஊர்வன இன உயிரிகள் அரிதாக காணப்படுகின்றன. உயர்சாரல் மலைப்பகுதியில் உள்ள தாவர வகைகள் உயர்சாரல் பாசிலியா, கரடி புற்கள், முள்கூம்பு பைன், பாசி காம்பியன், பாலிலெபிஸ் காடு, குள்ள கசப்பு வேர் மற்றும் காட்டு உருளை ஆகியவை ஆகும் தாவர வகைகள். அடுத்து வன உயிர் தொகை. அடர்த்தியான மரங்கள் கொண்ட பகுதி வனப்பகுதி என பொதுவாக அழைக்கப்படுகிறது. வனப்பகுதி உயிர் தொகையில் வெவ்வேறு வகையான உயிரின கூட்டங்கள் காணப்படுகின்றன. வெப்பமண்டல காடுகள் மற்றும் மித வெப்பமண்டல காடுகள் ஆகியன முக்கியமான வன உயிர் தொகையாகும். வெப்பமண்டல காடுகள் இவை நிலநடுக்கோட்டிற்கு அருகே 23.5 டிகிரி செல்சியஸ் 23.5 டிகிரி வடக்கு மற்றும் 23.5 டிகிரி தெற்கு அச்சக்கோடுகளுக்கு இடையில் உள்ளன. இங்கு நிலவும் தெளிவான காலநிலைகள் வெப்பமண்டல காடுகளில் தனித்தன்மை ஆகும். மழைக்காலம் மற்றும் வறண்ட காலம் ஆகிய 2 காலநிலைகள் மட்டும் உள்ளன. குளிர்காலம் காணப்படுவதில்லை. பகல் நேர
சூரிய வெளிச்சம் ஏறத்தாழ 12 மணி நேரம் உள்ளது. இது சற்று மாறுபடக்கூடியது. ஆண்டிற்கு சராசரி வெப்பநிலை அளவு 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆண்டு முழுவதும் மழைப்பொழிவு காணப்படும். ஆண்டு மழைப்பொழிவு 2000 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. மண்ணில் ஊட்டச்சத்து குறைவாகவும் அமிலத்தன்மை அதிகமாகவும் காணப்படும். சிதைத்தல் விரைவாக நடைபெறுகிறது. மேலும் மண் அதிக அளவில் கரைந்து பிரியும் தன்மையுடையதாக காணப்படுகிறது. மரங்களில் கவிகை அதாவது கிளை பல அடுக்குகள் உடையதாகவும் தொடர்ச்சியாகவும் உள்ளதால் மிக குறைந்த அளவு சூரிய வெளிச்சமே ஊடுருவுகிறது. இப்பகுதியில் தாவர பல்வகைமை மிக அதிகமாக உள்ளது. 1 சதுர கிலோமீட்டர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மரச்சிற்றினங்கள் உள்ளன. மரங்கள் 25 முதல் 35 மீட்டர் உயரம் மற்றும் தாங்கும் தன்மையுடைய தண்டுகள், ஆழம் குறைவாக செல்லும் வேர்கள் மற்றும் அடர்பச்சை நிறம் கொண்ட பசுமை மாறா இலைகளையும் கொண்டுள்ளன. இப்பகுதியில் ஆர்க்கிட்கள், நீல் நாரிழை செடி வகைகள், திராட்சை, பெரணிகள், பாசிகள் மற்றும் பனை வகை தாவரங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. இப்பகுதியில் பறவைகள், வௌவால், சிறிய பாலூட்டிகள் மற்றும் பூச்சிகள் உள்ளிட்ட அதிக விலங்கின பல்வகைமை காணப்படுகிறது. அடுத்து மிதவெப்ப மண்டல காடுகள். இக்காடுகள் வடகிழக்கு அமெரிக்கா, வடமேற்கு ஆசியா, மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பா பகுதியில் காணப்படுகின்றன. இங்கு நன்கு வரையறுக்கப்பட்ட பருவ காலங்களும் தனித்துவமான பனிகாலமும் காணப்படுகின்றன. மிதமான காலநிலையும் மேலும் 4 முதல் 6 மாதங்கள் வரையிலான உறைபனியற்ற காலத்தில் 140 முதல் 200 நாட்கள் வளர்ச்சி காலமாகவும் இருப்பதால் மிதவெப்பமண்டல காடுகள் தனித்துவம் மிக்கதாக உள்ளன. ஆண்டு வெப்பநிலை -30 டிகிரி செல்சியஸ் முதல் ஆண்டு வெப்பநிலை -30 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறது. அடுத்து ஆண்டு முழுவதும் சீராக 750 முதல் 1500 மில்லிமீட்டர் மழை பொழிகிறது. மண் வளமுடையதாகவும் மக்கும் குப்பையினால் வளமேற்றப்பட்டதாகவும் இருக்கும். மரங்களின் கவிகை அதாவது கிளை அடர்த்தி மிகுந்த மரங்களின் கவிகை அதாவது கிளை அடர்த்தி மிதமானதாகவும் ஒளி ஊடுருவலை அனுமதிப்பதாகவும் உள்ளது. இதனால் இங்கு நல்ல பரவலை கொண்ட பல்வேறு வகையான கீழடுக்கு தாவரங்களும் விலங்கின அடுக்கமைவும் காணப்படுகின்றன. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 3 முதல் 4 வெவ்வேறு சிற்றினங்கள் சார்ந்த மரங்கள் காணப்படுகின்றன. மரங்களின் இலைகள் அகலமாகவும் ஆண்டுதோறும் உதிரக்கூடியதாகவும் உள்ளன. இங்குள்ள தாவர ஓக், ஹிக்ரி, பீச், ஹேம்லாக், மேபிள், பால்மரக்கட்டை, பருத்தி, எல்ம், வில்லோ மற்றும் வசந்த காலத்தில் மலரும் சிறு செடிகள் ஆகியவனாகும். விலங்கினங்களில் அணில்கள், முயல்கள், முடைவெளி மான், ஸ்கங்க், பறவைகள், கரடிகள், மலைச்சிங்கம், சிவிங்கி பூனை, மர ஓநாய்கள், நரி மற்றும் கருப்பு மான்கள் ஆகியவை அடங்கும். பாலைவன உயிரி தொகைகள். பூமியில் 1/5 ஒரு பகுதி பாலைவனமாக உள்ளது. ஆண்டுக்கு மழையளவு 500 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ள பகுதியில் இவை காணப்படுகின்றன. மழைப்பொழிவு மிக குறைவாக இருக்கும் அல்லது நீண்ட மழையற்ற காலங்களுக்கு பிறகு குறுகிய கால அளவிலும் இருக்கும். மழைப்பொழிவு வீதத்தை விட ஆவியாதல் வீதம் அதிகமாக காணப்படும். மண் துகள் தன்மையுடையதாகவும் ஆழமற்றதாகவும் பாறைத்தன்மை அல்லது சரளை கற்கள் உடையதாகவும் காணப்படும். மண்ணில் நீர் கடத்து திறன் அதிகமாகவும் மேற்பரப்பின் அடிப்புறம் நீரின்றியும் உள்ளது. நுண்ணிய தூசி மற்றும் மணல் துகள்கள் காற்றினால் அடித்து செல்லப்படுவதால் பெரிய துகள்கள் மட்டும் தங்குகின்றன. பொதுவாக மணல் மேடுகள் உள்ளன. ஆண்டின் சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். உச்ச வெப்பநிலை 43.5 டிகிரி செல்சியஸ் முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். குறைந்த அளவு வெப்பநிலை சில நேரங்களில் -18 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். வெப்பநிலையின் அடிப்படையில் வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர்பாலைவனம் என 2 வகைகள் உள்ளன. வெப்ப பாலைவனம் வட ஆப்பிரிக்காவில் உள்ள சகாரா பாலைவனம், தென்மேற்கு அமெரிக்கா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் உள்ள பாலைவனங்கள் தார் பாலைவனம் ஆகியவை அச்சக்கோட்டின் கீழ்ப்பகுதியில் உள்ள வெப்ப பாலைவனமாகும். வெப்ப பாலைவனம் சிறப்பு வகை தாவரங்களான வறண்ட நில தாவரங்கள், கற்றாழை, பாசிகள், சப்பாத்தி கள்ளி சிற்றினம் மற்றும் யுஃபோர்பியா
ஹிப்போர்பியா ராய்க்லியானா ஆகியவை காணப்படும். சிறப்பு வகை முதுகுநானுடையவை மற்றும் முதுகுநானற்ற விலங்குகளும் காணப்படுகின்றன. வெப்பமான பாலைவனங்களில் ஊர்வன மற்றும் சிறிய விலங்குகள் காணப்படும். இந்திய முள்வால் பல்லிகள், கருப்பு மான், வெள்ளைக்கால் நரி ஆகியவை தார் பாலைவனத்தில் காணப்படும். 2 மார்க் கொஸ்டின். தார் பாலைவனத்தில் காணப்படும் விலங்குகள் யாவை? பொதுவாக தார் பாலைவனத்தில் காணப்படும் விலங்குகளாகும். இதை தவிர பூச்சிகள், அரக்னிடுகள் மற்றும் பறவைகளும் காணப்படுகின்றன. அடுத்து குளிர் பாலைவனம். இவை அண்டார்டிக், கிரீன்லாந்து மற்றும் நியூயார்க் பகுதி, அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் உள்ள சில பகுதிகளிலும் மற்றும் இந்தியாவில் லடாக் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இப்பகுதியில் அதிகமாக பரவியுள்ள விலங்குகள் ஜாக் முயல், கங்காரு எலி, கங்காரு சுண்டெலி, பை சுண்டெலி, வெட்டுக்கிளி எலி, மரிமான்கள் மற்றும் தரை அணில்கள் ஆகியவை ஆகும். நெக்ஸ்ட்டு, சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் மிக குறைந்த மழைப்பொழிவு காணப்படுகிறது. இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 15 மில்லிமீட்டருக்கும் குறைவாகவும் சில ஆண்டுகளில் மழையே பொழிவதில்லை. சகாரா பாலைவனத்தில் உட்பகுதியிலும் மழைப்பொழிவு ஆண்டிற்கு 15 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. அமெரிக்க பாலைவனங்களில் மழைப்பொழிவு சற்று அதிகமாக ஆண்டிற்கு 280 மில்லிமீட்டர் காணப்படுகிறது. வரலாற்று பக்கங்களில் கால மாற்றங்கள் காரணமாக உயிர் தொகையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எடுத்துக்காட்டாக சகாரா பாலைவனம். ஒரு காலத்தில் இப்பகுதி ஆறுகள் பாய்ந்த பசுமையான நிலப்பரப்பாக இருந்தது. ஆனால் ஏராளமான மரவகைகளும் விலங்குகளான நீர் யானை, ஒட்டகச்சிவிங்கி, முதலை போன்றவையும் இங்கு வாழ்ந்தன. காலப்போக்கில் காலநிலை வறண்டதால் இப்பகுதி புவிக்கோளின் மிகப்பெரிய பாலைவனமாக மாறிவிட்டது. இங்கு வாழ்ந்த விலங்குகள் சாதகமான சூழல் நிலவும் அருகிலுள்ள பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம். உயிரிய தொகுப்பு கூம்பு. மலைக்காடுகள், சவானா, பாலைவனம். வெப்பமண்டலம். காடுகள், புல்வெளி, பாலைவனம். மிதவெப்ப மண்டலம். பசுமை மாறா ஊசி இலை காடுகள். கீழ் அண்டார்டிக். பனிச்சமவெளி, அண்டார்டிக். வெப்பநிலை குறைந்து குளிர் அதிகமாக இருக்கின்றன ஆர்டிக் பகுதியில். So this class have finished. The next class we can go to the next topic. Thank you.